हाय फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनके नाम செய்ய போன ரெசிபி பருப்பு போலி செய்யலாம். லேயரான டேஸ்டியான பருப்பு போலி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக 1/4 கிலோ கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா வெந்திருச்சு. பருப்பு நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டு ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வெல்லத்தை போட்டுக்கோங்க. 1/4 கிலோ நாட்டு வெல்லம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, வெல்லம் நல்லா மெல்ட் ஆயிருச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா கட்டி ஆயிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யை ஊற்றி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். 1 கப்பு மைதா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், சப்பாத்தி மாவு பிசையின மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். இப்போ கடலைப்பருப்பு நல்லா சூடாறிடுச்சு. இப்போ நல்லா ரவுண்ட் ஷேப்பாக பிடிச்சிக்கோங்க. மாவு ரவுண்டாக பிடிச்சி வாழை இலை வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. மாவு எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டஃப் உள்ளே போட்டு நல்லா ரவுண்ட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு தோசைக்கல் வச்சுருக்கிறேன். நல்லா சூடாயிருச்சு தோசைக்கல். இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச அந்த மாவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றும் இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நெய் ஊற்றும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள்,
லேயர் லேயராக நல்லா சாஃப்டான பருப்பு போளி ரெடி ஆயிருச்சு பாருங்கள். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.